இஎம்ஐ எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் இஎம்ஐ எடுத்திருந்தீங்க, அதுவும் ஹோம் லோன் இஎம்ஐ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி இப்போது நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ண போகிறாங்க, ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும், இது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டு, யார் யாருக்கு இஎம்ஐ கட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 0.05%லேருந்து 0.10% வரையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா வந்து கொஞ்சம் ஸ்மால், அதாவது கொஞ்சமாக தான் தெரியும். ஆனால் இயர்லி வந்து ரொம்ப வந்து லம்சமாக தான் வரும். அதே மாதிரி 40 லட்சம் 50 லட்சம் வந்து நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜை கட் பண்ணோம் அப்படின்னா மாதம் வந்து நீங்கள் 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரையும் இதை கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும். இதை வந்து வருஷ கணக்கில் நம்ம வந்து 12 மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து பெனிஃபிட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இஎம்ஐ குறையுதா, அது எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ வந்து 2 விதமாக வந்து ரியாக்ட் பண்ணும். ஒன்று அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் குறையும், இல்லை அப்படின்னா இஎம்ஐ சேமாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து லோனோட டெக்ஸ்சர் அமௌண்ட் வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேங்க்கு கொடுக்குற டைரெக்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டுடைய அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் கெயினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 விதத்தில் வந்து இஎம்ஐ வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து யார் யாருக்கு வந்து சூட்டபிள் ஆகும், யார் யாருக்கு குறையும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எம்சிஎல்ஆர் லிங்க்டு மூலயமா நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுடைய லோன் வந்து ரீசெட் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இஎம்ஐ குறையிறதுக்கான ரீசன் என்ன, அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து எந்த ஒரு ரெப்போ ரேட்டையும் குறைக்கல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா மட்டும்தானே இஎம்ஐயில் வந்து ரியாக்ட் இருக்கும். ஸோ இப்போ ஆர்பிஐ எந்த ஒரு ரெப்போ ரேட்டையும் குறையல. அப்படி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 தான் ஆர்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஸ்டெடி பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2025 நடந்த ஈஸிங் சைக்கிளிங்கில் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த குறைஞ்சது மூலியமாக தான் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து இஎம்ஐ கட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து ஈஸிங் சைக்கிள் வந்து 2025 நடந்ததுனால ஆர்பிஐ ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணதுனால இப்போ வந்து மார்க்கெட்டில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேங்க்ஸ்லேயுமே வந்து ஸ்லோலி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து டவுன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடியே நடந்தது, அதாவது 2025 சைக்கிள் இங்கே நடந்ததுனால இப்போ தான் வந்து பாரோவர்ஸ்க்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசாக இம்பாக்ட்லாம் இல்லை. ஸோ இஎம்ஐயோடைய பேர்டன் குறையும், இன்னும் லோன் அதிகமாக எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் உடைய டிமாண்ட் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரியல் எஸ்டேட்லாம் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்கலாக வந்து மணி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டில் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா எம்சிஎல்ஆரில் இல்லாமல் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்பாக்டுமே தராது, உங்களோட இஎம்ஐ வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த டைப்பில் வந்து லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் இஎம்ஐ குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி எம்சிஆரில் வந்து லோன் எடுத்திருக்கணும், அதே மாதிரி ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட்டில் வந்து நீங்கள் இஎம்ஐ எடுத்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ரேட்டை வந்து கட் பண்ணது, அதாவது கம்மி பண்ணது எந்த அளவு பெனிஃபிட் இருக்கும், எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.